வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். மார்ச் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 7ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய வாரத்தினுடைய பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் நிறைய தடைகள் வரும். இதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், அதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், பண்ணுங்க. எதுக்கு போனாலும் ஒன்றும் இல்லையா, மன நிம்மதி. நான் ஒரு கோயிலுக்கு போகிறேன், அங்கே ஒரு பெரிய கியூன்னு இருக்கும். ஒரு ஆள் சொல்லுவான், சார் 100 டிக்கெட் 500 சார், 100 டிக்கெட் 500. டேய், நான் பிளாக்ல சினிமா பார்க்க வாட போகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். சீக்கிரம் பார்த்துடலாம் சார், நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு சார் உள்ளவர். இந்த மாதிரி போகிற இடத்துல எல்லாமே ஒரு ஸ்ட்ரகிள். அந்த ஸ்ட்ரகிளை மீறி தான் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். கிட்டத்தட்ட அதுபோல் ஒரு சூழலில் இது காமிக்கிற ஒரு காலமாக இருக்குது. ஆனால் அதுக்குன்னு படிக்கக்கூடிய மாணவர்களும் நமக்கு அப்படியெல்லாம் இருக்கான்னு நினச்சி பயப்படக்கூடாது. உங்களுக்கு அப்படி இல்லை. ஆனால் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸு, மனோநிலையில் ஒரு படபடப்பு, இனந்தெரியாத ஒரு பயம். அப்போது முக்கியமாக என்ன, மனதை அமைதியாக வைத்து கொண்டு செயல்படும் போது மாபெரும் வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு. ஏன்னா அதுக்கு தகுதியானவர் நீங்கள். அப்போ மாணவர்களை பொறுத்தவரையில் சகஜ நிலையில் இருக்க வேண்டியது அவசியம். மற்றபடி தொழில் சம்மந்தப்பட்டு இதெல்லாம் இருக்கிறவங்க முக்கியமாக என்னென்னா பேச்சை குறைமோ. ஏன்னா சில விஷயங்கள் மனதுக்கு, அதை என்னுடைய மனதில் வச்சு நான் பாதுகாத்த ஒரு சீக்ரெட் அப்படிங்கிறது. அந்த சீக்ரெட்டை நம்ம இது ரொம்ப சீக்ரெட்டு, யார்ட்டையும் சொல்லிடாதுன்னு எல்லாட்டையும் சொல்லிட்டோன்னு வைங்க, நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா போயிடும். அப்போது பேசிக் கேர் இஸ் வெரி எசென்ஷியல். ஹெல்த்து சம்மந்தமாக பிரச்சனை இருக்கிறவங்க கூடுதல் கவனத்தோடு சாதுரியத்தோடு அதை கையாள வேண்டும். நல்ல டாக்டரை பார்க்குறதுனா நல்ல டாக்டரை பாருங்கள். இதுக்கு என்ன செய்கிறதுங்கிறத ஆராய்ந்து முடிவெடுங்கள். இன்றைக்கெல்லாம் டாக்டர்ஸ் போனீங்கன்னா கையில் ஒரு கத்தியோடு தான் உங்களை வரவேற்கிறாங்க. சின்ன ஆப்ரேஷன் சார், சொல்லாத டாக்டரே கிடையாது. எதுக்குடா கத்தி அப்படின்னு நம்ம நினைப்போம். இது இல்லைன்னா நீங்கள் அவ்வளோதான் சார் மாவன். அது தேவையா இல்லையான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது இந்த ஒரு காலகட்டத்தில். அப்போ சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பாக பிள்ளை பேரை எதிர்பார்த்து, அதாவது ப்ரெக்னென்சி, அட்மிஷன், அதிலெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அசால்ட்டாக உக்காந்துட்டு திடீர்னு எமர்ஜென்சியில் அட்மிஷன் சொல்லி வெளியில் போகணுன்னு கிடைக்கல, ஆட்டோன்னா ஆட்டோ தான் உங்களுக்கு ஆஸ்பத்திரியாக போடும். அதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடும் காஷன் இதோடய நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்பவும் அவசியமாகிறது இந்த ஒரு காலகட்டத்தில். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.